ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என்னடா பண்ணுறானுங்க, இது என்னடா ஆப்புக்கு இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் கிடையாது, எடிட் பண்ணுறாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தான். பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நீங்களும் எடிட் பண்ணலாம். யாராலையும் பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மாதிரி நம்மளோட ஃபோட்டோவை வந்து நம்ம பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து நார்மலாக ஒரு இடத்துல வந்து ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸோடு நின்று ஒரு 5 செகண்ட் அப்படி கிட்ட போய் நின்றுட்டு யாருன்னா கூப்பிட்டுட்டு வேறு இடத்துல கை காட்டுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்துருங்க, ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துங்க. சரிங்களா? இப்போ நான் ஒரு சின்ன ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 செகண்டில் ஒரு 4 செகண்டில் வந்து இந்த ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன். இந்த முடிச்சிட்ட உடனே பார்த்தீங்கன்னா வீடியோ வருதா, இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அங்கே கை காட்டுற மாதிரி. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் எடுத்துங்க. அது முடிச்சோடனே நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா, அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம ஆடியோ எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லேருந்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த ரீல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணினேன். இது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். நார்மலாக ஒரு ரீல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸை வந்து லிங்கை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் போய்ட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல லிங்க் நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ முடிஞ்சவொடனே நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற ஆப் பார்த்திங்கன்னா 2 ஆப் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா CapCut அப்படின்னு ஒரு ஆப். இந்த ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். செகண்ட் சூப்பர் VPN. எதுக்காக சூப்பர் VPNனா, சில ஆப்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகாது, அதனால் VPN போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஆப் ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சூப்பர் VPN கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த இடத்துல கனெக்ட்னு வரும். ஸோ நான் ஏற்கனவே கனெக்ட் பண்ணிட்டேன், நீங்களும் கனெக்ட் கொடுத்துருங்க. கனெக்ட் கொடுத்தோன்னே மேலே பார்த்தீங்கன்னா VPN அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இது வந்தோடனே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், CapCut ஆப்பை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ CapCut ஆப்பை யூஸ் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்றோம். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தோடனே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வந்து என்ன பண்ணி 4 செகண்ட் ஒரு வீடியோ வச்சுருக்கேன், அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. ஆட்னு கொடுத்துட்றேன். இப்போ 2 என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே பார்த்துக்குறோம். அதுக்கு முன்னாடி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஃபார்மட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து 9:16 ரேஷியோ அதில் வச்சுருக்கீங்களான்னு ஒரு ரெடி பார்த்துக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து ஸ்வாப் பண்ணி ஃபார்மட் பார்த்தீங்கன்னா 9:16 ரேஷியோவில் இருக்குது. ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் மட்டும் ஜூம் பண்ணி வச்சுங்க, கையில் கொஞ்சம் நல்லா தெரியுற மாதிரி. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த ஃபோட்டோக்கு பதிலாக நான் வேறு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். இது அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ இந்த இடத்துல வேறு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஆட் ஆனவுடனே கொஞ்சம் ஜூம் மட்டும் பண்ணிக்கிறேன் இந்த ஃபோட்டோஸ். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தா நம்ம நார்மலாக வந்து இதில் இருக்க வாய்ஸோடு தான் ப்ளே ஆகும். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற வாய்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வால்யூம் போய்ட்டு ஃபுல்லாகவே டவுன்லோட் பண்ணி விட்டுலாம். முடிச்சிட்ட உடனே இப்போ வந்து ரீல்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணலை, அதோட ஆடியோ மட்டும் நமக்கு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆட் ஆடியோன்னு கொடுத்த உடனே எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு வரும். எக்ஸ்ட்ராக்ட்னா எந்த வீடியோலேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா, ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம்ல, இந்த வீடியோலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணி முடித்த உடனே அப்படியே ப்ளே ஆகும். ப்ளே ஆனவுடனே இந்த இடத்துல அந்த ஒரு ஜம்ப் மியூசிக் வரும்ல, அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி வீடியோ கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த இடத்துல தான் வந்து மியூசிக் வருது. கரெக்டாகவே மேட்ச் ஆகிடுச்சு. அது மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா கரெக்டாக கிளிக் பண்ணி கொஞ்சம் வீடியோ நீங்கள் தள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் மட்டும் நீ கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணலாம். இது கிளிக் பண்ணிவிட்டு அந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதுவும் பண்ணல, எனக்கு கரெக்டாக மேட்ச். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கடைசி ஃபோட்டோக்கு நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த எஃபெக்ட்ஸ் தான் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பொறுமையாக வந்தீங்கன்னா ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஸ்டைலை கிளிக் பண்ணி 3D ஜூம் அப்படின்னு கொடுத்துருங்க. 3D ZoomPro அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்த வந்து பக்காவாக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3D ஜூமில் வந்து அந்த ஃபோட்டோ கரெக்டாக மேட்ச் ஆகும். இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணுறேன். நான் நடுவில் வந்து ஆடியோ வந்து மியூட் பண்ணிக்கிறேன், ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மிஸ் ஆகுதுல, இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷன் மட்டும் நான் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன், ஏற்கனவே பண்ணி வச்சு தான். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகே, கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடியோ கரெக்டாக கட் பண்ணிவிட்டு மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுங்க. இப்போது 3D ஃபோட்டோ ஜூம் வச்சாச்சு. ஜூம் வச்சது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோன்னா, கரெக்டாக கொஞ்சம் நீங்கள் இந்த ஆரோ நீங்கள் வந்து வீடியோ இந்த ஃபோட்டோவை வச்சு கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணோடனே இந்த கோடாண்ட நிற்கும். ஸோ இந்த கோடாண்ட நின்ன உடனே நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இங்கே ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிட்டா எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸில் கிளிக் பண்ண உடனே வீடியோ எஃபெக்ட்ஸ்னு வரும். ஸோ இது கரெக்டாக நீங்கள் இப்படி மூவ் பண்ணிவிட்டு இந்த அதான் ஃபோட்டோவை கை வச்சு இப்படி மூவ் பண்ணுங்கள். இந்த இடத்துல வர வீடியோ எஃபெக்ட்ஸ்னு வரும். வீடியோ எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ண உடனே
இந்த இடத்துல அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா பார்ட்டின்னு வரும். ஸோ பார்ட்டி கிளிக் பண்ணிவிட்டு பார்ட்டி உள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்னோப் அப்படின்னு ஒரு எஃபெக்ட்ஸ் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து ஸ்னோப்னு சொல்லிட்டு அந்த எஃபெக்ட்டை மட்டும் எஸ்ஸில் பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராப்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணி அவ்வளோதான் ஆட் ஆகிடும். இப்போ கரெக்டாக இந்த போர்ஷன்லேருந்து அந்த ஸ்டாப் வந்து உங்களுக்கு வரணும். அவ்வளோதான் மேட்ரு. கரெக்டாக அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி முடியும். இன்னொரு அடி ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நான் மியூட் பண்ணிடுறேன் சவுண்டை. அந்த ஸ்டாப் வச்சதுனால தான் நம்மளுக்கு வந்து பிளிங்காக வர மாதிரி வருது. செகண்ட் இது கடைசியில் CapCutனா அதோட வாட்டர் மார்க்கும் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன்னா இன்னொரு வாட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீல்ஸ் ஒன்று டவுன்லோட் பண்ணிங்க, அந்த சவுண்ட் எஃபெக்ட் இருக்க மாதிரி வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து நான் வந்து வீடியோ வந்து கரெக்டாக 4 செகண்டுக்கு ஒன்று எடுத்தேன். ஃபோட்டோ வந்து ஒன்று வச்சுருக்கேன். ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஒரு 3 செகண்டில் இருக்குது. அவ்வளோதான். இதை வந்து ஆட் பண்ணிவிட்டேன். 3.1 செகண்டில் ஃபோட்டோ இருக்குது. வீடியோ பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு 4.4 செகண்டில் இருக்குது. நீங்கள் சப்போஸ் அதிகமாக இருக்கிற விட வச்சு கிளிக் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதோட வால்யூமை வந்து மியூட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வால்யூம் கிளிக் பண்ணி அதோட வால்யூம் மியூட் பண்ணிக்கணும். செகண்டு நம்ம ஏற்கனவே ரீல்ஸ் பண்ணோம்ல, அதோட வால்யூமை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஏற்கனவே நான் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு வரும். இந்த கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரீல்ஸோட கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஆடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. முடித்த உடனே நீங்கள் கரெக்டாக வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு கடைசியாக இந்த ஃபோட்டோவில் வந்து எஃபெக்ட்ஸில் போய்ட்டு இங்கே வந்து ஸ்டைலில் போய்ட்டு 3D வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் மட்டும் ஒன்று ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல எனக்கு திருப்பியும் எஃபெக்ட்ஸ் போயிடுச்சு. எஃபெக்ட்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துடணும். அந்த பார்ட்டியில் போய்ட்டு கரெக்டாக ஸ்டாப் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ப்ளே ஆகிடும். முடிச்சிட்டோடனே நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேலரியிலே சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு. 3 ஸ்டெப்பு தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு நீங்களும் வந்து ரீல்ஸில் அப்லோட் பண்ணுங்கள். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். 1, 2, 3. Doom tech. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோமா, இது மாதிரி 1 2 3 டும் டக் டும் டக் டும் டக் டும் டக் டும் டக் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமை திறந்தாலே இந்த வீடியோ தான் வந்துட்டுருக்கு. இது எப்படி ராப் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணுறதுனா VN ஆப்பில் எடிட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து எடிட்டிங்னா அவ்வளோவா தெரியாதுப்பா, வேறு எதனா ஒரு ஐடியா இருந்தால் அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அதையும் சொல்கிறேன். பட் என்னென்னா சின்ன ஒரே ஒரு ட்ராபேக் தான், அந்த ஆப்பில் வந்து வாட்டர் மார்க் வருது. அதை ரிமூவ் பண்ணி நான் யூஸ் பண்ணிப்போம்ப்பா அப்படின்றவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிட் அப்படின்னு நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போட்டாலே வந்துடும். நம்மளுக்கு ஸ்டோரி பிட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டோரி பிட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மலாக வந்து பேக் வாங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வருது பார்த்தீங்களா. இதில் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி ரீல்ஸ்னு பார்த்தீங்களா, ரீல்ஸ் ஸ்பெஷல் கிளிக் பண்ணுவேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த 1 2 3 4 போட்டு நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்றுமே பண்ண தேவை, சிம்பிளாக போய்ட்டு இது நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எப்படி பண்ணணும்னா, நீங்கள் இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 டெம்ப்ளேட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஃபோட்டோ ஆட் பண்ண சொல்லும். ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் 4 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு டவுன்லோடில் போய்ட்டு நான் சும்மா ஒரு 4 ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ 4 ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்து நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ சவுண்டு போடல, சவுண்டு போட்டால் என்ன ப்ராப்ளம் வந்துடும் சொல்லிட்டு